இன்றைக்கி வந்து நம்ம இட்லி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து தேவையானது வந்து ரைஸு. இட்லி ரைஸுன்னு கடையில் கேளுங்க, கிடைக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும் ரைஸ். பாருங்கள், இதே மாதிரி கொஞ்சம் குண்டு ரைஸாக இருக்கும். இதில் வந்து நான் வந்து 4 கப்பு போட போகிறேன், 4 டம்ளர். மூணு 4 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். இந்த டம்ளர்கிட்ட 4 டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து உளுந்து வந்து இந்த 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 டம்ளரில் மெஷர்மெண்ட் கப்பில் இவ்வளவு 3/4 பாகம் எடுத்திருக்கேன். இதில் வேணால் இந்த பார்த்துக்கோங்க, இதில் அரை இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பார்த்துக்கோங்க. அரை இதுக்கு கொஞ்சம் கூடவே இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து போட்டுக்கோங்க. சிறிதளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. இவ்வளோ வெந்தயம் இதோட போட்டு நம்ம ஊற வச்சுருவோம். இதில் வந்து வாட்டரை ஊற்றி ஊற வச்சுருவோம். மூணு மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆட்டி நைட்டில் 10 மணிக்கு ஆட்டி வச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம காலை டிஃபனுக்கு ரெடி ஆக்கிடலாம். பாருங்க, இப்போ ஊற வச்ச ரைஸ் 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கிரைண்டருக்குள்ளே போட்டு ஆட்டுவோம். உள்ளே போட்டு ஆட்டுவோம். சுத்தம் பண்ணி கிரைண்டரில் ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் ஊறினாலும் போதும். மாவை இந்த ஸ்டேஜில் நம்ம தோண்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம். அரிசி ஆட்டி தோண்டி எடுத்து வச்சாச்சு. இன்னும் அடுத்து உளுந்து ஆட்டுவோம். போட்டு வச்சுருக்கேன் ஊற. இதை இப்போ மாவு கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கணும். ஓட விடுவோம். உளுந்து நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ தோண்டி எடுத்துருவோம். அரிசி மாவும் உளுந்த மாவும் ஒரே பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் சால்ட் போட்டு கரைச்சி எடுத்துருவோம். ரைஸுக்கு கொஞ்சம் சால்ட்டு, உளுந்த மாவுக்கு கொஞ்சம் சால்ட்டு, ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடுங்க. இதை போட்டு இப்போ நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நான் வந்து எல்லாத்தையும் காட்டுறதுக்காக இந்த பாத்திரத்தில் போட்டு கரைக்கேன். ஆனால் மாவு நிறையா இருக்குதுன்னா பெரிய பாத்திரத்தில் மாவை கொட்டி வச்சிடணும். புளிச்சு பொங்கி வரும்போது கீழே கொட்டிடும். பாத்திரம் பெரிய பாத்திரத்தில் இன்னொரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பாத்திரத்தில் கரைச்சி காட்டுறேன். மாவு பொங்கி வரும்போது இதில் டபுளாக வந்துடும். அதுக்காகத்தான் உங்களை வேறு பாத்திரத்தில் கொட்டி வைக்க சொல்கிறது. பெரிய பாத்திரத்தில் நல்லா அப்படி ஆற்றி ஆற்றி நல்லா கரைச்சிக்கோங்க ஒன்று போல். நல்லா கரைக்கணும். எல்லாம் ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும்.
அரைச்சி புளிக்க வச்சுருங்க. ஒரு மூடியை போட்டு மூடி பெரிய பாத்திரத்தில் விட்டு மூடி போட்டு மூடி புளிக்க வச்சுருங்க. காலையில் மார்னிங் எடுத்து இட்லியை வைப்போம். இட்லி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைட்டில் மாவாட்டி வச்சுருந்தோம். அது நைட்டு ஃபுல்லாக இருந்ததுனால புளிச்சு பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இட்லியை வைப்போம். இதெல்லாம் இட்லி தட்டில் நடுவில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும். அதனால் அது மேலே துணி போட்டு இட்லியை வைப்போம். இப்போ அப்படியெல்லாம் இல்லை, ஓட்டை எதுவும் இல்லை, சைடில் தான் இருக்குது. அதனால் நம்ம எண்ணெயை தடவி இப்போ மாவை ஊற்றி இப்போ இட்லி பாத்திரத்தில் வைப்போம், எடுத்து வைப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கணும். லைட்டாக எண்ணெய் தடவி இட்லி மாவை ஊற்றுவோம். முன்னாடியெல்லாம் தட்டில் எல்லாம் ஓட்டை இருக்கும், அதனால் ஊற்ற முடியாது, துணியை போட்டு தான் ஊற்றுவோம். இப்போ அந்த இதில் ஓட்டை இல்லை, அதனால் சைடுகளில் வச்சுருக்காங்க. இதுலேயே எண்ணெய் தடவி நம்ம ஊற்றலாம், குக்கர் மாதிரி. கிண்டாமல் மாவெடுத்து கிண்டாமல் அப்படியே ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி நல்லா மெதுவாக இருக்கும், பஞ்சு மாதிரி. கிண்டி விடக்கூடாது, கிண்டி விடாமல் ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு இட்லி மெதுவாக இருக்கும். கிண்டி விட்டோம்னா இறுக்கமாயிரும் இட்லி. கிண்டி விடாமல் ஊற்றிடுங்க. மறுநாள் மீதி இருக்கிற மாவை மறுநாள் தோசை ஊற்றிக்கலாம். மா 1.5 செம்பு வாட்டர் ஊற்றி நல்லா பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு. வாட்டர் பாயில் ஆகிடுச்சு. இப்போ கொதி தண்ணியில் இதை எடுத்து உள்ளே வைப்போம். ஒவ்வொரு தட்டை. ஃபஸ்ட்டு சின்ன தட்டை எடுத்து வச்சுக்கோ. இப்படி வைப்போம். அடுத்து இந்த தட்டு. இது நம்ம 2வது தட்டு வைக்கும்போது இந்த ஓட்டையை இதுக்கு நேரம் வைங்க. மாவுக்கு நேரம் மாவை வைக்கக்கூடாது, பார்த்து கவனமாக வைங்க. 2வது தட்டு இல்லாட்டா அந்த வேர்வை தண்ணி உள்ளே விழுகும். இதில் வெந்து அந்த வாட்ரு அந்த இட்லியில் விழுந்துடும். இட்லி மாவு கரையும். அதுக்காக கொஞ்சம் இடம் மாதிரி வைக்கணும். எவ்வளோ நிமிஷம் இருக்கும்? இது ஒரு 10-15 நிமிஷம் இப்படி வேகட்டும். 10 நிமிஷம் வெந்தாலும் வெந்துடும். 10 நிமிஷம் இருக்கும்போதே நம்ம அதை எடுத்துடலாம். இட்லி வெந்துடும். 10 நிமிஷத்தில் இட்லி வெந்துடும் நல்லா. இப்போ நம்ம இட்லி வெந்திருக்கான்னு பார்ப்போம். வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி தண்ணியை தொட்டுக்கோங்க. கொஞ்சம் வாட்டர் தொட்டுக்கிட்டு இப்படி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், ஒட்டாமல் இருக்கும். அதனால் இப்போ வெந்துருச்சுன்னு எடுத்துடலாம். இட்லி எடுத்துடலாம். எடுத்தவுடனே கொஞ்சம் வாட்டர் அப்படி தெளிச்சுக்கோங்க. அப்போ தான் இட்லி கொஞ்சம் ஒட்டாமல் வரும் இந்த தட்டில். அதுக்காக தான் இப்படி வாட்டர் விட்டுக்கிறது. ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுப்போம். ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வாட்டர் தொட்டுக்கோங்க. இப்படி தொட்டுட்டு இப்படி லேசாக கரைச்சி விட்டுக்கோங்க. துணினா எடுத்தா கொட்டிடலாம். இது துணி இல்லை, நம்ம எண்ணெய் தடவி மாவை ஊற்றிருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் இப்படி கிளச்சி விட்டுக்கிட்டா இட்லி நல்லா இருக்கும். ஈஸியாக வந்துடும். இட்லி நம்மளுக்கு எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப மெதுவாக இருக்கும் இட்லி சாப்பிட்றதுக்கு.
இதே சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. ரொம்ப நன்றி.